ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னா, இந்த ஒன்லைன்ல கேளுங்களேன். ரொம்ப மோசமான வானிலையில நடக்கிற இந்த கதை ஏகப்பட்ட பேத்தோட வாழ்க்கையை புரட்டி போடுன்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த கதையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வு ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வானிலை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால வெவ்வேறு இடங்களை சேர்ந்த 10 பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த மலையில இருந்து ஒதுங்கறதுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, மர்மமான முறையில ஒரு கொலைகாரன் அந்த 10 பேரையும் வரிசையா கொலை பண்ணிட்டு வரான். அந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக இவங்களை கொலை பண்ணணும், அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிற அந்த 10 பேர்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தர். அவருக்கு என்னாச்சு, அவரோட பேக் ஸ்டோரி என்ன. இந்த படத்துல ரொம்ப கிரிட்டிக்கலானது, இவங்க எல்லாரும் அந்த கொலைகளை பார்த்து பயப்படணுமா இல்ல நம்ம ஹீரோவோட பேக் ஸ்டோரியை பார்த்து பயப்படணுமா, அப்படி நம்ம ஹீரோவோட வரலாறு என்ன, அவர் பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இந்த கொலைகாரனுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், உண்மையான அந்த கொலைகாரன் யாரு, இதை எல்லாத்தையும் பத்தி ரொம்ப பயங்கரமா விறுவிறுப்பா நமக்கு தரமா சொன்ன கதை தான் 2003 வெளியான த ஐடென்டிட்டி. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பம் ஒரு டாக்டரோட வீட்டுல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க அந்த டாக்டர் பேஷண்ட் மால்கம் ரிவர்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் போட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதுல அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் படிக்கட்டு ஏறி மேல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு நபரை பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே அவர் அங்க இல்ல. இன்னைக்கு பார்த்த போதும் அவர் அங்க இல்ல. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அவர் இங்க இல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நபர் ஒரு போயமை எழுதியிருப்பாரு. அதை பத்தி அந்த டாக்டர் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவரோட டெஸ்க வந்து காட்டுறாங்க. அப்பதான் அங்க ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் இருக்கும். அந்த டிராயிங்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நபரை வந்து குறிக்கும். அவங்க அம்மா ஒரு ப்ராஸ்டியூட். அவங்க தம் பையனை, அதாவது மால்கம் ரிவர்ஸ், ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு லோக்கல் மோட்டல்ல விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த டாக்டர் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் நிறைய கேஸ் ஃபைல்ஸ் அவர் புரட்டி போட ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸ் ஃபைல்ஸ்ல ஏகப்பட்ட கொலைகள் நடந்த போட்டோஸுமே இருக்கும். இதெல்லாத்தையும் யாரு மால்கம் ரிவர்ஸா பண்ணா. அப்பதான் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த டாக்டர் வாய்ஸ் ரெக்கார்டிங்ல என்ன கேட்டிருப்பாருன்னா, மே 10 1998 லூக் வார்ம் அபார்ட்மெண்ட்ல அந்த 6 பேரை கொலை பண்ணது நீயா, அது என்னோட பிறந்த நாள், நான் யாரு கூட பேசிட்டு இருக்கேன், மால்கம் ரிவர்ஸா, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது. அண்ட் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான், உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோ. சோ இந்த மாதிரி இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல தான் ஒரு ஜட்ஜோட வீட்டை வந்து காட்டுறாங்க. அவருக்கு ஒரு போன் கால் வரும், அதுவும் ராத்திரி நேரத்துல. சோ ஆப்போசிட்ல பேசுறவர் ஒரு லாயர். அவர் என்ன சொல்றாருன்னா, ரைவர்ஸோட கேஸ்ல ஒரு திருப்பம் கிடைச்சிருக்கு. இந்த கேஸை டிஃபெண்ட் பண்ணி வாதாடுற அந்த லாயருக்கு எங்க இருந்தோ ஒரு டைரி ஒன்னு கிடைச்சிருக்கு. அதுல மால்கம் ரிவர்ஸோட எல்லா விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இத பத்தின கேஸ இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹியரிங்க்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அவனை ஜெயில இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அதனால அவனும் அந்த ஹியரிங்க்கு வருவான் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. இத கேட்ட உடனே ஜட்ஜ் செம்ம காண்டாகி, ஒருத்தனை கொலைகாரன்னு சொல்றீங்க, ஒரு எவிடன்ஸ கூடவா ஒழுங்கா உங்களால புரட்ட முடியாது, அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரத்துல அவனை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், இதை எந்த விதத்துல நம்ம பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அண்ட் இந்த சமயத்துல தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மோட்டலை காட்டுறாங்க. சோ இந்த மோட்டல்னா ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் வந்து தங்குற ஒரு லாட்ஜ் மாதிரி. சோ இந்த சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த மோட்டலோட ஓனர். அவன் பேரு வந்து லாரி. வெளியில வேற ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வேகமா ஒரு கார் வருது. இவனும் பாக்குறான், என்னன்னு பார்த்தா கதவை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஹஸ்பண்ட் தான் வைஃப ரத்த வெள்ளத்துல தூக்கிட்டு உள்ள வராரு. இந்த மாதிரி என்னோட மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உதவி பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு இந்த சமயத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. சோ அவர் பேரு வந்து ஜார்ஜ் யார்க். அவரோட மனைவி பேரு வந்து ஆலைஸ். இவங்க மொத்தம் 3 பேரு. இவங்களுக்கு ஒரு பையனுமே இருப்பான். இவங்க அந்த ராத்திரி நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இப்படி இவங்க வந்து போயிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு டயர் வெடிச்சு அந்த கார் தடுமாற ஆரம்பிச்சிடும். ஆனா எப்படியோ ஒரு வழியா பிரேக்க போட்டு அவரு வந்து அந்த காரை நிறுத்திடுவாரு. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எப்படி வந்து கார் பஞ்சர் ஆயிருக்கும் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவரோட டயர்ல ஒரு பெரிய ஹீல்ஸ் வந்து ஏறி இருக்கும். அண்ட் இந்த சமயத்துல தான் இந்த ஹீல்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி அந்த ரோட்டுக்கு வந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. சோ இவ பேரு வந்து பாரிஸ். இவ வந்து காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது சிகரெட் பிடிக்கிறதுக்காக லைட்டரை தேடுவா.
அந்த லைட்டர் வந்து அவளோட பேக்ல இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக பேக்கை ஓபன் பண்ணும்போது தான் எல்லா பொருளும் காத்துல பறந்துருக்கும். அந்த பொருட்கள்ல ஒண்ணுதான் இந்த ஹீல்ஸுமே. அண்ட் அந்த ராத்திரி நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவர் ஸ்டெப்னி எடுத்துட்டு போய் அந்த டயரை வந்து மாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த சமயத்துல தான் அவங்க பையன் டிம்மி அவன் இருக்கா இல்லையா, அவன் அவங்க அம்மா கூட ஜாலியா விளையாண்டு இருப்பான். அதாவது அவன் பண்ற மாதிரியே அவங்க அம்மாவும் செய்வாங்க. அவன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும்போது இவங்களும் என்ன பண்றாங்கன்னா தெரியத்தனமா அந்த ரோட்ல வந்து பின்னாடி போயிருவாங்க. அந்த சமயத்துல வேகமா வந்த ஒரு கார் அவங்க மேல மோதிரும். அவ்வளவுதான், கார் மோதினதுல ஆலிஸ் தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னுமே உயிர் இருக்கு, ஆனா அவங்களோட கழுத்து பகுதியில பயங்கரமா காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். இத பார்த்த உடனே ஜார்ஜுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவர் கிட்ட வந்து நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு அவர் கேட்பாரு. சோ இந்த சமயத்துலதான் இப்ப மோதிச்சு இல்லையா அந்த கார், அது எங்க இருந்து வந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. சோ அந்த காருக்குள்ள வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அவங்க பேரு வந்து கேரோலின். அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றாரு இல்லையா, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ எட். கேரோலின் வந்து போன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க பேட்டரி வந்து டவுன் ஆயிரும். சோ ஸ்பேர் பேட்டரிய அவங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட்பேக் நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருக்கும். அதனால இவங்க அந்த பேட்டரியை வந்து எடுக்க சொல்லும் போது இவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, இருந்தாலுமே இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பேட்டரி வந்து தேடுவாரு. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாம நீங்க கரெக்டா எங்க வச்சிருக்கீங்க அதை சொன்னீங்கன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது கேரோலின் கோவப்பட்டு அந்த பேக்குள்ளதான் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா இவரு தெரியாதனமா நேரா நம்ம ஆலிஸ் மேல போய் வண்டி விட்டுருப்பாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உடனே அந்த கதவை ஓபன் பண்ணும்போது இல்ல நீ என்ன பண்ற, இப்ப நீ போனேன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும். எங்க நான் தான் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணேன், நான் தான் அவங்கள போய் காப்பாத்தி ஆகணும், என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி வெளியே போயிருவாரு. நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு அவர் வந்து புலம்பிட்டு இருக்கும் போது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்றாரு. சோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்களோட வண்டியில இருந்து ஒரு துண்டை வந்து எடுத்துட்டு வந்து அந்த காயத்து மேல வச்சு அந்த ரத்தம் கசியாத மாதிரி அவர் பண்றாரு. அண்ட் அதே சமயம் கேரோலின் கிட்ட ஒரு போன் இருக்கும் இல்லையா, அதை வந்து கேட்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த அம்மா டோரை ஓபன் பண்ற மாதிரியே இல்ல. இத பார்த்து செம்ம காண்டான நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த டயர் சேஞ்ச் பண்ற டூல் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த ராடை எடுத்துட்டு வந்து கண்ணாடியை உடைச்சு அந்த பொம்பளை கிட்ட இருந்து அந்த போனை எடுக்கிறாரு. பட் என்ன பிரச்சனைனா அந்த போன்ல வந்து சுத்தமா பேட்டரி இல்ல, இவரால ஹாஸ்பிட்டலுக்கு காலும் பண்ண முடியாது. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பாரு. அண்ட் இதே சமயத்துல இங்க நம்ம பாரிஸை காட்டுறாங்க. அவ வந்து காரை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ரோட்ல ஒரு பெரிய பிளவு இருக்கும். அதுல பயங்கரமா தண்ணி தேங்கி இருக்கிறனால இவங்களால அதை தாண்டி அங்க போகவே முடியாது. இவங்களுக்கு திரும்பி போறதை தவிர வேற வழியும் கிடையாது. அந்த மாதிரி இவங்க கார் திருப்பும் போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாதனமா ஒரு லேம்ப் போஸ்ட்ல போய் மோதிடுறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணா இந்த சீன் நேரா ஸ்டார்டிங் சீன்ல போய் கனெக்ட் ஆகும். அந்த கார் வேகமா வந்திருக்கும் இல்லையா, அது நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வந்த கார் தான். ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா தான் மனைவியை வேகமா உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி என்னோட மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உங்களோட போனை பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்பாரு. லாரியோ என்ன பண்றாருன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு. நம்ம ஹீரோ டிமியை கூட்டிட்டு உள்ள வரும்போது மழை பெய்யறதுனால என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இங்க இருந்து 30 மைல் ஈஸ்ட்ல ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஜார்ஜ் கிட்ட அந்த காயத்துல கொஞ்சம் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் ஆம்புலன்ஸோட திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போய் அந்த ஆக்ட்ரஸ் கேரோலின் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவையும் புடிச்சு கீழே இறக்கி விட்டுட்டு வண்டியை எடுத்து நேரா 30 மைல் ஈஸ்ட் நோக்கி அவர் போறாரு. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பாரிஸை காட்டும் போது வண்டியை கொண்டு போய் நேரா லேம்ப் போஸ்ட்லயே மோதி இருப்பாங்க இல்லையா, அதனால வண்டி வந்து ரிப்பேர் ஆயிரும். இவங்களுக்கா என்ன பண்றதுனே தெரியல. இந்த சமயத்துல தான் தூரத்துல ஒரு கார் வர்றதை இவங்க பாக்குறாங்க. உடனே இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை நிறுத்தி இந்த மாதிரி என்னோட கார் ரிப்பேர் ஆயிருச்சு, கொஞ்சம் ரைட் கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சோ அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். அவருமே என்ன சொல்றாருன்னா நீங்க தாராளமா ஏறிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ இப்ப இவங்க 2 பேரும் போறாங்க இல்லையா, பாரிஸ் வந்து இவரு போற வழியை பார்த்துட்டு நீங்க ஈஸ்ட் நோக்கியா போறீங்க, ஆமா இந்த வழியில தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து தண்ணி தேங்கி இருக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து ஒரு டெட் எண்ட், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க தப்பா நினைக்கலைன்னா எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட விடுறீங்களா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ இப்ப இந்த கேரோலின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மோட்டல்லே ஒரு ரூம் எடுப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்ங்கிறது லாரிக்கு தெரியவும் வரும். அதை பத்தி இவங்க கேட்கும்போது எனக்கு இருக்கிறதுலே ஒரு நல்ல ரூமா கிடைக்குமா, ஒரு நல்ல ரூமா, அதுக்கு எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு $50 நோட்டை வந்து கொடுப்பாங்க. சோ லாரி வந்து பாக்குறான் அந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கு, கூடவே நிறைய கிரெடிட் கார்ட்ஸும் இருக்கு. இதை பார்த்துட்டு அவனும் அதுக்கேற்ற மாதிரி ரூமை தரான். சோ இப்ப அதே சமயம் இங்க பாரிஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருப்பா இல்லையா, அதை கேட்காம நம்ம ஹீரோ போனனால நேரா பள்ளத்திலேயே வண்டி விட்டுருப்பாரு. இவங்க வண்டியை வந்து ரிவர்ஸும் எடுக்க முடியாது, வண்டியும் ஆஃப் ஆயிருக்கும். இந்த சமயத்துலதான் இவர் வந்து கவனிக்கிறாரு இன்னொரு வண்டி வேகமா வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே இங்க வழி இல்ல, அதனால இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி அதை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி செல்போன் கிடைக்குமா, வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஒருத்தங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிட்ட செல்போன்ஸே இருக்காது. இவங்களுக்கு இங்க முன்னாடி போகவும் வழி இல்ல, வந்த வழியிலே தான் இவங்க திரும்பி போயும் ஆகணும். ஆனா இவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு. சோ இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்ல, இவங்களோட ஹெல்ப்பால தான் திரும்ப அந்த மோட்டலுக்கே இவங்க போக முடியும். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் கப்பல்ஸ். அவன் பேரு வந்து லூ, இவ பேரு ஜின்னி. இவங்க வந்து இப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிப்பா. ஆனா லூ என்ன சொல்லுவானா, சரி விடு, அவங்க ஏறட்டும், அவங்களையும் நம்மளோட கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரின்னு இவங்க 2 பேருமே ஏறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேக வேகமா அவரோட வண்டி கிட்ட போய் அவரோட ஸ்டஃப் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறாரு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா அவர் ஒரு கன்னை எடுக்கிறாரு. அந்த மாதிரி இவங்க வண்டியில ஏறி நேரா மோட்டலுக்கு வந்து வராங்க. ஆக்சுவலி இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மோட்டலை தாண்டி 2 சைடுமே ரோடு பிளவுப்பட்டு தண்ணி ஓடிட்டு இருக்கும். அதனால இவங்க இங்க இருந்து போகவே முடியாது. சோ இப்ப நம்ம ஹீரோ ரூம் நம்பர் 4க்கு போறாரு. பார்த்தா அங்கதான் ஜார்ஜ் ஃபேமிலி வந்து இருக்கும். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவங்க வசமா இங்க மாட்டிக்கிட்டாங்க. மழை நின்னாதான் இவங்களால ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பண்ணவே முடியும். அந்த மாதிரி சொல்லி இவர் அந்த காயத்தை வந்து பார்க்கும்போது அது ரொம்ப கொடூரமா இருக்கும். சோ அதுக்கப்புறமா இங்க பாரிஸ், அதுக்கப்புறம் அந்த புதுசா வந்த கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்கேயே வந்து ரூம்ஸ் எடுக்கிறாங்க. பாரிஸ்க்கு ரூம் நம்பர் 7ம் அந்த கப்பல்ஸ்க்கு ரூம் நம்பர் 6ம். அந்த மழை வந்து ராத்திரி பூரா பெஞ்சிட்டே இருக்கு, ஓயிற மாதிரியே தெரியல. இப்ப அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஏதாவது ஊசியும் நூலும் கிடைக்குமா அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காரு. எதுக்குன்னா அந்த காயத்தை வந்து தைக்கிறதுக்காக. இந்த சமயத்துல தான் ஒரு போலீஸ் கார் அந்த இடத்துக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்பதான் இங்க ஜின்னியை வந்து காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ தப்பா படுது. சோ ஒரு மாதிரி ஏதோ ஒன்னு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத லூ கிட்ட சொல்லுவா. ஆனா அவன் ஏதோ பெருசா எடுக்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி அந்த வண்டி அங்க வந்த உடனே அந்த வண்டியில இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வெளியில வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் ஆபீசர் ரோட்ஸ் ஒரு பிரிசனரை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த வழியா வந்தேன். மழை பெயர்னால எங்களால இங்கிருந்து போக முடியாது, அதனால எங்களுக்கு நீங்க சர்வீஸ் கொடுத்துதான் ஆகணும். சோ இந்த மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்துருவாரு. அவரு வந்து அந்த ஆபீசர் கிட்ட, உங்களோட ரேடியோ சிக்னல் ஒர்க் ஆகுதா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஒரு லேடி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரோட்ஸுமே என்ன பண்றாப்லனா ரேடியோவை பயன்படுத்தி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரியல. உங்ககிட்ட ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பேண்டேஜஸ் மட்டும் தான் இருக்கும், ஊசியும் நூலும் லாரி கிட்டே இருக்கும், அவன் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லுவான். இந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, ஒரு கைதியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சரி நீங்க வந்து உங்களோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ரூம் நம்பர் 4க்கு வாங்க, அந்த லேடியை வந்து பாருங்க, எனக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாரு இல்லையா, அவரோட கார்ல சுத்தமா பெட்ரோலுமே இருக்காது. இப்ப அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோ கிடைச்ச ஊசி நூல் பேண்டேஜஸ் இது எல்லாத்தையுமே வச்சு அவரு அந்த காயத்தை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்பவும் அருமையாவே ஸ்டிச் பண்ணிருப்பாரு. இதை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை பத்தின கொஞ்சம் அனுபவம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப அந்த பையன் இருக்கான் இல்லையா டிம்மி, அவன் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து அந்த பையன் ஒரு வார்த்தையுமே பேசலையே, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் வந்து உண்மையை சொல்லுவாரு. ஆக்சுவலி இவர் வந்து அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர். ஆலிஸோட முதல் கணவர் விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் வந்ததுல இருந்து தான் இவங்க 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த பையனுக்கு இவரை சுத்தமாவே பிடிக்காது, அதனாலே பேச மாட்டான். அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த பையன் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கும்போது அந்த ஆபீசர் ரோட்ஸ் அவர் கூட்டிட்டு வந்த கைதிய விலங்கு கட்டி இழுத்துட்டு போவாரு. சோ அவனை பாக்குறக்கே ரொம்ப பயங்கரமா இருப்பான். அந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனை பாத்ரூம்ல கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நேரா ரூம் நம்பர் 4க்கு வருவாங்க. அவர் வந்த உடனே நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு. என்னால முடியல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவரு வந்து அந்த காயத்தை செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே நல்லா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் வேணா உங்களோட ரேடியோவை யூஸ் பண்ணி பார்க்கட்டா, மேபி என்னால ட்ரை பண்ணி கனெக்ட் ஆச்சுன்னா நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியும்ல. இல்ல பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. அண்ட் இப்போ இந்த சமயத்துல குயிக்கா சில சீன்ஸை வந்து காட்டுவாங்க. அதாவது இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. ஜார்ஜ் அவங்க மனைவியை நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது இவர் அதை தாங்க முடியாம சில டேப்லெட்ஸ் எடுத்து போடுவாரு. அது மட்டும் இல்லாம இங்க லாரி சில விஷயங்களை எடுத்து டிராக்குள்ள போட்டுட்டு இருக்கான். அண்ட் அதே சமயம் பாரிஸும் யாருக்கும் தெரியாம ஒரு சூட் கேஸை எடுத்துட்டு போய் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏகப்பட்ட பணம் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் இந்த 2 கப்பல்ஸை காட்டுவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஒற்றுமைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. கூடவே இந்த பிரிசனர் எப்படியாவது அந்த விலங்கு கழட்டி இங்கிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆபீசர் இவரை பாக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருந்தாலும் இவரும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தெரியும். அண்ட் இதே சமயம் இங்க நம்ம கேரோலினா காட்டுவாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த டெலிபோன் எடுத்துட்டு போய் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சோ கிடைக்கிற மாதிரியே தெரியாது, அதனாலேயே வெளியில போய் பார்க்கலாம் அப்படிங்கறக்காக நனையாம இருக்க பாத்ரூமோட அந்த ஸ்கர்ட்டனையும் எடுத்துட்டு நேரா வெளியில எடுத்துட்டு போய் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களும் சிக்னல் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் தள்ளி வந்துருவாங்க. ஆக்சுவலி அந்த இடத்தை விட்டு வெளியில வரும்போது அது சுத்தியும் ஒரு பாலைவனம். இவங்களுக்கு சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சமயத்துல தான் ஒரு கேட் ஓபன் ஆகுற சத்தம் கேட்கும். இவங்களும் பாக்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா இப்ப அதே சத்தம் இவங்களுக்கு பின்னாடி கேட்கும். திரும்பி பார்த்தா அங்கேயும் யாரும் இல்ல. திரும்பவும் அவங்க போன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது
இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்த யாரோ ஒருத்தர் கேரோலினா அட்டாக் பண்றாங்க. அவ்வளவுதான், அவங்க கதை அங்கேயே முடிஞ்சிடும். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வினோதமான ஒரு சத்தம் கேட்டிருக்கும். உடனே என்ன பண்றாருன்னா வேக வேகமா வெளியில போய் பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரோட காதுக்கு யாரோடைய கதறல் சத்தம் வந்து கேட்டிருக்கு. அதனாலே இவர் என்ன பண்றாருன்னா அந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்கோ அப்படின்னு அதை நோக்கி போக ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி போகும்போதுதான் கீழே அந்த ஸ்கர்ட்னு ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா கேரோலின், அதோட கொக்கி வந்து கீழே விழுந்து கிடக்கும். அங்க ஒன்னெல்லாம் ரெண்டெல்லாம் ஏகப்பட்ட கொக்கி இருக்கும். அதை வந்து இவர் எடுத்துக்கிட்டே போகும்போது அப்பதான் லாண்ட்ரியில இருந்து ஒரு சத்தம் கேட்கும். இவரும் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா ரெண்டே ரெண்டு மெஷின்ஸ் மட்டும் ஓடும். அதை ரெண்டையுமே ஓபன் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா அதுல எதுவுமே இருக்காது. ஆனா மூணாவதா ஒரு மிஷின் வந்து ஓடிட்டு இருக்கும். அதுல இருந்து மட்டும் பயங்கரமா சத்தம் கேட்கும். இவருமே என்ன பண்றாருன்னா அதை ஓபன் பண்றாரு. பார்த்தா உள்ள இருக்கிறது கரோலினோட ட்ரெஸ். கூடவே அதுல ரத்தக்கரையும் இருக்கும். அந்த துணியை வந்து அவர் எடுக்கும் போதுதான் தெரியுது அந்த இடத்துல கரோலினோட தலை மட்டும் அங்க இருக்கும். அவரால இத நம்பவே முடியல. இந்த சமயத்துலதான் இங்க சத்தம் கேக்குதுன்னு கேட்டு நம்ம ரோட்ஸும் லாரியும் கன்னு ராடுன்னு எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. இந்த தலைய பார்த்ததும் அவங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுரும். சோ இதை வந்து பாத்துட்டு இருக்கும் போது ஆபீசர் ரோட்ஸோட கண்ணுக்கு இது ஒண்ணு பட்டிருக்கும். அதை வந்து அவர் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நிமிஷம் இரு, இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டிஷ்யூ கொடுப்பாரு. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பட்டுரும் இல்லையா, அதனாலதான். இதை பார்த்ததும் லாரி, நீங்க என்ன போலீஸா என்ன, நான் இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தேன் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. ரோட்ஸால இதை நம்பவே முடியாது. சோ அப்படி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ரூம் நம்பர் 10ஓட சாவியம் வந்து அங்க இருக்கும். அவ வந்து ரூம் 10லயா இருந்தா, இல்லப்பா நான் தான் அங்க இருக்கேன். சோ அப்பதான் நம்ம எட் யோசிக்கிறாரு, உன்னோட பிரிசனர் எங்க, நான் டாய்லெட்ல அவனை கட்டி போட்டு வச்சிருந்தேன். இத கேட்ட உடனே 3 பேருமே வேக வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த பிரிசனரை காணோம். அந்த பைப்பும் உடைஞ்சிருக்கும். கூடவே பக்கத்துல இருக்கிற ஜன்னலும் உடைஞ்சிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருந்தோம் இல்லையா, ஒரு ஜட்ஜும் லாயரும் பேசியிருப்பாங்களே இந்த மாதிரி நைட் ஹியரிங் இருக்கு அப்படின்னு. அந்த ஹியரிங்காக தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. டாக்டர் மேலிக்குமே வந்திருப்பாரு. நம்மால் ஜட்ஜு வந்த உடனே இந்த கேஸை பத்தி பேசும்போது மால்கம் ரிவர்ஸோட சப்போர்ட்டர்ஸ், அதாவது அந்த பக்கம் இருக்கிற லாயர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட கிளைண்ட் இன்னும் வரல, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்மால செம்ம காண்டாகிறாரு. ஏன்னா நடு ராத்திரி இது, இப்ப வந்து இவங்க கேஸ் ஹியரிங் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதுலயே இந்த ஜட்ஜ் அவரோட தூக்கத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. அதனாலே மனுஷன் செம்ம காண்டாகிறாப்ல. உன் கிளைண்ட் இந்நேரம் வந்திருக்கணும், ஏன் வரல, அப்படி வரலைன்னா உன்னோட கேஸா அவன் இல்லாமலே டீல் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் அதே சமயம் இங்க இந்த விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, இதை வந்து என்ன பண்றாருன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி கரோலினை மர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத. சோ இத வந்து அவர் சொன்ன உடனே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆபீசர் ரோட்ஸ் வெளியில நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் கூட்டிட்டு வந்த பிரிசனர் தப்பிச்சுட்டான் அப்படின்னு லாரி சொன்ன உடனே எல்லாருமே பயந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மர்டர் நடந்தப்போ அவங்க பாடியே கிடைக்கல, தலை மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் கேட்ட உடனே இன்னும் இவங்க பயந்து கூச்சல் போடும்போது ஜினி இருக்கா இல்லையா, அவ என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேகமா போகும்போது அப்பதான் ஆபீசர் ரோட்ஸ் வந்து அங்க வருவாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால அந்த பிரிசனர் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அந்த கைதி எவ்வளவு நேரம் வெளியில இருக்கானோ அவ்வளவு நேரம் இவங்க எல்லாருக்குமே ஆபத்து. அதனாலேயே ரோட்ஸும் நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு 2 பேரும் வெளியில வந்து தேட போறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா தேடினா வேலைக்காகாது. அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போ, சுத்தி வளைச்சு நம்ம 2 பேரும் பேக் யார்ட்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. இங்க இவங்க எல்லாருமே பயந்து போய் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த சமயத்துல தான் இந்த லாரிய வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா கரோலினோட ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள இவன் போறான். நம்ம ஜின்னி இருக்கா இல்லையா, அவன் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. அப்ப வந்து பாரிஸ் கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது லூ என்ன சொல்றான்னா 9 மணி நேரம் தான் ஆச்சு, இது ஒரு கட்டாய கல்யாணம் அப்படிங்கறத அவன் சொல்றான். ஜின்னிக்கு வந்து ஏதோ ஒண்ணு தப்பாப்படுது. அதனாலே அவன் என்ன சொல்றான்னா, நம்ம எப்படியாவது இங்க இருந்து போய் ஆகணும், எனக்கு ஏதோ இங்க சரியா படல, நம்ம இங்க இருந்து உடனடியா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா டோரை ஓபன் பண்ணி அவளோட ரூமுக்கு போறா. பின்னாடியே லூவும் போவான். ஆக்சுவலி நம்ம ஜின்னி இருக்காங்க இல்லையா, அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. சோ அதனாலதான் லூ வந்து கொஞ்சம் கேரிங்காவும் இருப்பாப்ல. ஆனா கொஞ்ச நேரம் செம்ம காண்டாயிருவான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு பாரிஸுமே பின்னாடி போய் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க இந்த லாரி இருக்கான் இல்லையா, அவன் கரோலினோட பர்ஸ் எடுத்துட்டு இருப்பான். அவங்க கிட்டதான் ஏகப்பட்ட காசு இருந்திருக்குமே. ஜினி என்ன பண்றான்னா அவளோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, எங்க மழை வந்து பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு, 2 பக்கமும் நம்மளால போகவே முடியாது, அதனால தயவு செஞ்சு இங்கேயே இருக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது தான் ஜின்னி கோவப்பட்டு, நான் பிரெக்னெண்டா இல்ல, உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கறத அவ சொல்றா. இல்ல புரியல, இவ நீ என்ன சொன்ன, நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன், நீ என்ன சொல்ற, அதான் அந்த டெஸ்ட்ல கூட நான் பார்த்தனே. அண்ட் அவ ஒரு பார்வை பாப்பா பாருங்க, அந்த பார்வையிலே புரிஞ்சுப்பாரு எதுக்காக நீ இப்படி பண்ண, எனக்கு எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ண. ஏன்னா ஆலிசன் ஒரு ஹாக்ல உன்னை
ஒரு பொண்ணோட பார்த்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இவ கோவப்பட்டு வேகமா என்ன பண்றான்னா பாத்ரூம்ல போய் டோரை சாத்திக்கிறா. இத கேட்ட உடனே லூ இருக்கான் இல்லையா, அவன் செம்ம காண்டாவான். அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி அவன் பயங்கரமா கத்தி கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த சத்தம் அப்படியே அமைதியாகும். அண்ட் நம்ம ஹீரோவையும் அந்த சமயத்துல காட்டுவாங்க. அவரோட இடத்துல செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நிறைய டூல்ஸ் இருக்கும், கூடவே ஒரு சில கத்தியுமே இருக்கும். நம்ம ஜெனி ரொம்ப நேரமா உள்ள இருந்து சத்தம் வராதனால இவ என்ன பண்றான்னா அந்த டோரை ஓபன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போறா. அந்த மாதிரி போகும்போது தான் காட்டுறாங்க அந்த ரிஃப்ளெக்ஷன்ல யாரோ ஒருத்தன் கோடாரி எடுத்துட்டு வர்ற மாதிரி தெரியும். இத பார்த்த உடனே பயந்து போய் திரும்பவும் அந்த பாத்ரூம்குள்ள ஓடி அந்த டோரை லாக் பண்ணிக்கிறா. பட் பிரச்சனை என்னன்னா அவன் ஜினி இருக்கிறத கண்டுபிடிச்சதும் அந்த டோரையே அவன் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இத பார்த்த உடனே அவ அங்க இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு அங்க இருந்து தப்பிக்க பாப்பா. அந்த நேரத்துல தான் ஆபீசர் ரோட்ஸ் அங்க வருவாரு. அவன் உள்ளதான் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு அவ சொல்லுவா. இவளோட அழுகுரல் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாருமே அங்க வந்துருவாங்க. ஹெட்டும் ரோட்ஸும் என்ன பண்றாங்கன்னா அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. ஆனா அப்படி உள்ள போய் பார்க்கும்போது தெரியுது அந்த விஷயத்தை பார்த்ததும் இவங்க எல்லாருக்கும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அந்த லூ ரத்த வெள்ளத்துல அங்க இறந்து கிடப்பான். ஜென்னி வெளியில இருந்து பயங்கரமா கதறுவா. நம்ம எடுக்கு அவகிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல அந்த கொலைகாரனை காட்டுறாங்க. ஆபீசர் ரோட்ஸ் கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா ஒரு கிரிமினல், அவன் தான் இவன். அவன் என்ன பண்றான்னா அந்த மோட்டலை விட்டு தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமுமே இருக்கும். அத அவன் எப்படியோ தாண்டி மேல பார்க்கும்போது தூரத்துல ஒரு பெரிய குடோன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். உடனே அங்க போய் அந்த டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போகும்போது அங்க பெருசா எதுவும் இருக்காது. இந்த டைனிங் டேபிள், சேர்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். சரி பரவாயில்ல, ஆனா நம்ம ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு இவன் நினைச்சு அந்த ஜன்னல்ல இருக்கிற ஸ்கர்ட்டனை விலக்கி பாப்பான். பாருங்க என்னன்னு பார்த்தா இவன் சுத்தி சுத்தி அந்த மூட்டலுக்கே தான் சேர்ந்திருக்கான். நம்ம எட் அந்த வழியா வரும்போது ஜன்னல் வழியா யாரோ இருக்கிறத பாத்துருவாரு. இவனுக்கு இதை பார்த்த உடனே அள்ளு விட்டுரு, உடனே அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்த நம்ம ஆபீசர் ராட்ஸ் அவனை அடிச்சு போட்டு மொத்துன்னு முத்துவாரு. இந்த சமயத்துல தான் எட்டும் வருவாரா. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பானுங்க. அவன் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்வாங்க அவனை. இந்த கொலைகாரனை பிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்பதான் அவங்களுக்கு மன நிம்மதியாவும் இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனை அந்த இடத்துலயே உட்கார வச்சு நல்லா கட்டி போட்டு லாரியா அவனை பாத்துக்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போவாரு. இப்ப அதே சமயம் இங்க நம்ம ஆலிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கண் முழிச்சிருவாங்க. சோ இதை பார்த்த உடனே ஜார்ஜ் அவளை கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பாரிஸ்க்கு ஜின்னியை பாத்துக்கிற பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. பட் அவளுக்கு அவளோட ரூம்ல ஒரு விஷயம் இருக்கும், அதை அவ எடுத்துட்டு வரணும். அதனாலயே கொஞ்ச நேரம் நீங்க இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. இவ அந்த மலையில ஓடுறத லாரியுமே பாப்பான். இந்த லாரி இருக்கான் இல்லையா, அவன் இதையும் நினைச்சு ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். அது ஓபன்ல இருக்கிறது இவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதை எப்படியாவது லாக் பண்றதுக்காக பூட்டை தேடிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி பண்றத அந்த கொலைகாரனும் பாத்துருவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? பரவாயில்ல சொல்லு, எனக்கு சீக்ரெட்ஸ் கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, இத பத்தி நீ எதுக்காக கேட்கற? இன்னொரு தடவை நீ இதை பத்தி கேட்டீங்கன்னா என்னோட பேட்டை வச்சு நான் உன்னை அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை கேட்கிற மாதிரியே தெரியல, நக்கலா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அண்ட் இங்க நம்ம பாரிஸ் எதுக்காக அவளோட ரூமுக்கு வந்திருப்பானா, அவ ஒரு பேக் வச்சிருப்பா, அதுல நிறைய பணம் கூட இருக்குமே, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பா. அந்த மாதிரி அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன பண்ற அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. இவரை பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் கேட்கும்போது என்னோட பொருட்களை நான் எடுக்க வந்திருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் கேட்க கூடாதா? இதை கிட்டத்தட்ட இங்க 2 மர்டர்ஸ் நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் நான் போட்டோ எடுக்கிறேன், எவிடன்ஸ்க்காக இதெல்லாம் தேவைப்படுது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு லிமோ டிரைவர், உன்னோட போலீஸ் வேலையில நீ இப்ப இல்ல, நீ எதுக்காக ஒரு ஹீரோவா நடந்துக்க ட்ரை பண்ற? அதான் ஆல்ரெடி வேலையில இருக்கிற ஒரு ஆபீசர் இருக்காருல, அந்த ஆபீசர் தான் குற்றவாளியை தப்பிக்க விட்டதே. நானும் அந்த மாதிரி பண்ணுமா என்ன? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல எட்வர்ட். நீ எந்த மாசத்துல பிறந்த? மே அப்படின்னு சொல்லும்போது அப்பனா உன்னோட ராசி டாரஸ், என்னோடதும் அதே தான் அப்படின்னு அவ சொல்லுவா. சோ நம்ம ஹீரோ எல்லா எவிடன்ஸையும் அவர் போட்டோ எடுக்கிறாரு. அப்பதான் பாரிஸ் பேச்சு கொடுப்பா. நீ எங்க காப்பா இருந்த, ஏன் உன்னோட வேலையை விட்டுட்ட, இல்ல அவங்க உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்லாம் கேட்கும்போது நான் லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு காப்பா இருந்தேன், நான் மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கேன். எதுக்காக மெடிக்கல் லீவ் எடுத்த? என்னால காப்பாத்த முடிஞ்ச ஒருத்தங்களை காப்பாத்த முடியாம போயிருச்சு. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னால இப்பவும் வெளியில வர முடியல. அடிக்கடி எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும், சம்டைம் பிளாக் அவுட் ஆகி மயங்கி விழுந்துருவேன். சோ அந்த மாதிரி சொல்லிட்டு இவரு போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு இல்லையா. இந்த சமயத்துல தான் லூவோட கையில ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறத இவர் பாக்குறாரு. அது என்னன்னு அவர் எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது, அது டேக் நம்பர் 9. அதை எடுத்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த ரூம் டோரோட நம்பர் போய் செக் பண்ணும்போது அது 9 கிடையாது, அது 6. ரோட்ஸ், எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஆக்ட்ரஸோட கீ எங்க? இது அந்த இறந்து போன பையனோட கையில இருந்தது. இதெல்லாம் என்னது?
10, 9 ஏதாச்சும் கவுண்ட் டவுன் மாதிரி இருக்கு. சோ இந்த சமயத்துல தான் இவங்க லாரிய வந்து பாப்பாங்க. அவன் வெளியில சுத்திட்டு இருப்பான். சோ இத பார்த்தோன்னே நம்ம ஏடு, நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை அந்த குற்றவாளியை பாத்துக்க சொல்லி தானே விட்டோம். இல்ல, நான் போய் என்னோட ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக தான் போனேன். இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆபீசர் ரோட்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் உள்ள போய் பாப்பாரு. பார்த்த உடனே என்ன நினைச்சாருன்னு தெரியல, வேக வேகமா வந்து லாரியை பிடிச்சு அடிக்க ஆரம்பிப்பாரு. நீ என்ன பண்ண, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கேட்பாரு. என்னன்னு பார்த்தா லாரி இவ்வளவு நேரம் ஒரு பேட்டை கையில வச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த பேஸ்பால் பேட்டை அவனோட வாய் வழியா உள்ள சொருவி வச்சிருப்பான். இதை எதுக்காக பண்ண, என்னோட கான்விக்ட் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் இதை பண்ணல, சத்தியமா நான் இதை பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை நல்லா பாரு, அது உன்னோட பேட் தான். சோ இந்த மாதிரி இவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது அப்பதான் அவர் நோட்டீஸ் பண்றாரு, அவன் கிட்ட 8ஆம் நம்பர் டோரோட சாவி இருக்கும். இது எல்லாம் என்ன, உன்னோட மோட்டரோட சாவி தானே? இதெல்லாம் என்னோட சாவிகள் எல்லாம் இப்படி இருக்காது, இங்க பாரு என்னோட சாவி எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அவனோட பொட்டியை ஓபன் பண்ணி அந்த சாவி எடுத்து காட்டும் போதுதான் நம்ம ஹீரோ எட் இருக்காரு இல்லையா, அந்த ஆக்ட்ரஸோட பர்ஸ் இவங்க கிட்ட இருக்கிறத கவனிக்கிறாரு. இது என்னது, இது என்னது? அந்த ஆக்ட்ரஸோட வாலெட். இது எப்படி உங்ககிட்ட வந்தது? இல்ல எனக்கு புரியுது, நான் எடுத்தேன், அவங்களோட தான் நான் எடுத்தேன் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க பர்சன் நான் எடுத்தேன். இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாரும் இப்ப இவன் என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லைன்னு. அதனால இவன் என்ன பண்றான்னா, கையில இருக்கிற கத்தி எடுத்து நேரா பாரிஸ் இருப்பா இல்லையா, அவளை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம பசங்க 2 பேரும் கண்ணை நீட்டி அவளை மரியாதையா விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எவ்வளவு சொல்லி இவன் விடுற மாதிரி தெரியல. ஆனா இந்த தாட்டி பாரிஸ் என்ன பண்றான்னா, அவனை தள்ளி விட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறக்காக ஃப்ரிட்ஜ் டோர் ஹேண்டில புடிச்சு மேல எந்திரிப்பா பாருங்க. அந்த சமயத்துல அந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் ஆயிரும். பார்த்தா அதுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. அவ்வளவுதான், அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா என்ன நடக்குதுன்னே நம்ம பசங்களுக்கு புரியாது. இந்த சமயத்துல லாரி இருப்பான் இல்லையா, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அவன் நேரா ஷெட்டுக்கு போய் அவன் வச்சிருக்கிற அந்த கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பான். ஆனா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. நம்ம பசங்க வேக வேகமா வெளியில வந்ததும் அவன் கார்ல ஏறி தப்பிக்கிறத இவங்க பாத்துருவாங்க. சோ இவங்க அவனை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த காரும் ஸ்டார்ட் ஆயிருமா, வேகமா அவன் அங்கிருந்து வண்டி ஓட்டிட்டு வரான். எல்லாருமே இங்க என்ன நடக்குது அப்படின்னு வெளியில வந்து பாப்பாங்க. நேரா அந்த வண்டி வந்து அவங்கள தாண்டி போகும். இந்த சமயத்துல தான் ஜார்ஜ் நோட்டீஸ் பண்றாரு, அந்த சின்ன பையன் டிமோத்தி வழியில வந்து நின்னுட்டு இருப்பான். இத பார்த்ததும் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு ஜார்ஜ் போவாரு பாருங்க. வேகமா அந்த வண்டிய அவன் மேலேயே போய் சொருவிடுவான். அவ்வளவுதான், மனுஷன் அந்த இடத்துல நசுங்கிடுவாரு. லாரிக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம பசங்களா ஒண்ணுமே புரியாம நில குழஞ்சு நிப்பானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க அந்த கேஸ் ஹியரிங் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து காட்டுவாங்க. சோ மால்கம் ரைவர்ஸோட அந்த லாயர் எவ்வளவோ போராடுவாரு. அதாவது நிறைய கேசஸ் வந்து அவர் படிச்சு பார்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மால்கம் ரிவர்ஸ் கைப்பட எழுதின அந்த டைரியும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. சோ அந்த நோட் புக்கை வந்து இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு இல்லையா, அந்த நோட் புக்ல ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். சோ இன்னொன்னு வித்தியாசமா இருக்கு. இதை வந்து எலாபரேட் பண்றதுக்காக டாக்டர் மேலிக்கம் வந்து அவர் பேச வைப்பாரு. இவர் ஹானர், இந்த உலகத்துல எங்கேயுமே ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டருக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் 2 ஆபீசர்ஸ் அங்க வந்து அவர் இங்க வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல, மால்கம் ரிவர்ஸ். அவருக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அவரை கையோட அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த வீல் சேர்ல கூட்டிட்டு வரும்போது தான் மால்கம் ரிவர்ஸோட முகத்தையுமே நமக்கு காட்டுறாங்க. சோ இவர் தான் அந்த நபர். சோ இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. லாரியை வந்து இவங்க 2 பேரும் கட்டி போடுவாங்க. அவன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவான், அந்த டெட் பாடியை நான் கொல்லல, நான் ஆல்ரெடி இங்க வரும்போது அவர் பணமா தான் கிடந்தாரு. ஆக்சுவலி அவரோட பேரும் லாரி தான். அவரை நான் இங்க வந்து பார்க்கும்போது டெட் பாடியா கிடந்தாரு. சோ யாராவது வருவாங்க, அவரோட டெட் பாடியை கேட்டு அவருக்கு ப்ராப்பர் பரியல கொடுப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் அதை ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சேன். அதுக்கப்புறம் காலங்கள் போச்சு, நிறைய பேர் இங்க வந்தாங்க. எல்லாருமே இங்க வந்தது ரூம்ஸ்க்காக தான். நானும் அவங்களுக்கு கீ எடுத்து கொடுத்தேன். வர வருமானத்தை எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சேன். ஒரு நாள் இவங்க ஃபேமிலி வந்து இவங்க டெட் பாடியை கேட்பாங்கன்னு நான் காத்துட்டே இருந்தேன். ஆனா அவங்க வந்த மாதிரியே இல்ல. ஆஃபீஸர் ரோட்ஸ் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இவன் தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு. ஆனா பாரிஸும் நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவன் சொல்ற ஸ்டோரி அன்பிலீவபிளா இருந்தாலுமே சரிதான். ஆனா அதுல ஒரு உண்மையும் இருக்கு, அது உண்மையா இருக்க வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரோட்ஸ் வந்து திரும்பவும் சொல்லுவாரு. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி தெரியாதனால, இங்க பாருங்க எல்லாம் சரி, யாரும் வெளியில போக கூடாது, யாரும் அவங்க கூட பேசக்கூடாது, அப்படி இவன் அங்க இருந்து அசஞ்சானா நான் துப்பாக்கி எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை நீட்டி காட்டும் போது நம்ம எட் வந்து சுதாரிச்சுக்கிறாரு. ஏன்னா இவன் வந்து அவசரத்துல துப்பாக்கி எடுத்து எங்கேயா ஷூட் பண்ணிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலேயே அவருக்கு வந்து இவரை அடிபணிஞ்சு போறாரு. சோ எல்லாருமே அந்த ரூம்லயே இருக்காங்க. ஆபீசர் ரோட்ஸ் சொன்ன மாதிரியே அந்த சமயத்துல டிமி இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அம்மா பாக்குறதுக்காக உள்ள போவான். ஜினி இதை பார்த்ததும் நம்ம இங்க இருந்து நகரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல விடுங்க, அம்மாவை தானே பார்க்க போறான், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு படம் ஞாபகம் இருக்கா, ஒரு ஐலாண்ட்ல 10 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து மாட்டிப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா இறந்துட்டு வருவாங்களே, அவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அந்த மூவி எடுக்கப்பட்டிருக்கும். எந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எட் கேட்கும்போது அப்பதான் பாரிஸ் கேட்கறாங்க, ஆஃபீசர் ரோட்ஸ் உங்களோட குற்றவாளி கூட்டிட்டு நீங்க எங்க போறதா இருந்தீங்க? கார்சன் சிட்டி. நான் புளோரிடா போறதா இருந்தேன்.
எட் நீங்க நான் அந்த ஆக்ட்ரஸ லாஸ் ஏஞ்சலஸ்க்கு கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த சமயத்துல லாரி சொல்லுவான், பாரிஸ் நானும் புளோரிடால தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவான். புளோரிடால எங்க? பால் கவுண்டி அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் நானும் பிறந்தேன். ஆக்சுவலி அவன் சொல்ற இடமெல்லாம் இவங்க இடம் மாதிரி சேமா இருக்கும். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஆஃபீஸர் ரோட்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா போய் பாக்குறாரு. பார்த்தா ஆலிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. உடனே எட்ட கூப்பிடுறாரு. அவருமே வந்து பாக்குறாரு. பார்த்தா இதை நம்பவே முடியல. இவங்க இவ்வளவு போராடினதே அவங்கள காப்பாத்துறதுக்காக தான். ஆனா இப்ப அவங்களே இறந்து போயிட்டாங்க. இந்த சமயத்துல தான் டிம்மி அங்கிருந்து வந்து உள்ள பாக்குறான். பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடந்ததை பார்த்ததும் இவனால அழுகியா அடக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு சாவியும் இவங்க கைக்கு கிடைக்குது. அது வந்து கீ நம்பர் 6. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? உன் கண்ணு முன்னாடிதான் இப்ப கீழ இருந்து எடுத்தனே. இது எதுவுமே எனக்கு சரியா படல. இவ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தா. அப்படி பார்த்தா ஜார்ஜும் ஆக்சிடென்ட்ல தானே இறந்தா. 6 இருக்குன்னா அப்ப 7 எங்க? இத பார்த்த உடனே வெளியில ஜார்ஜ் வந்து அடிபட்டு கிடப்பாரு இல்லையா, அந்த வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அவர்கிட்ட செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படியே அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த கீயை எடுத்தா அதுல நம்பர் 7 அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம எல்லாருமே அங்கதான் இருந்தோம். நம்ம எல்லாருமே அதை கண்ணால பார்த்தோம். அவரா தான் போனாரு. யாருமே அவரை கொலை பண்ணல. சோ இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இத பார்த்த உடனே எட் என்ன பண்றாருன்னா நேரா பாரிஸ் கிட்ட போய் ஒரு காரை எடுத்துக்கோங்க. நீ, அந்த குழந்தை, அப்புறம் ஜினி, நீங்க 3 பேரும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். அவங்க வந்து ஆரம்பத்துல போக முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணும்போது இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க இப்படி வெளியில போறத பார்த்த உடனே ரோட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க அங்க இருந்து போக கூடாது. இவங்க எப்படி இங்கிருந்து போலாம்? இல்ல அவங்க போகட்டும், விடுங்க. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? அவங்க போக கூடாது, நான் அவங்கள போய் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவங்க போகும்போது கரெக்டா அந்த கார் வந்து வெடிச்சிரும். ஆக்சுவலி பாரிஸ் பின்னாடி தான் கிளம்பி போயிருப்பான். முன்னாடி ஜின்னியும் அந்த குழந்தையும் போயிருப்பாங்க. அந்த வெடிச்ச சத்தத்தை கேட்ட உடனே அங்க போய் பார்க்கும்போது அந்த கார் மொத்தமா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த வெடிச்ச ஃபோர்ஸ்ல லாரியோட கட்டெல்லாம் வந்து போயிருக்கும். 2 பேருமே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பயன்படுத்தி அந்த நெருப்பை அணைக்கும் போது உள்ள டெட் பாடியவே காணும். ரோட்ஸ் வந்து செம்ம காண்டாகிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே இவங்களை போக சொன்ன. இப்ப அவங்களுக்கு நடந்த நிலைமையை பாரு. இப்ப சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போவாரு. கோவப்பட்டு ரோட்ஸ் உள்ள போகும்போது அப்பதான் அவர் நோட்டீஸ் பண்றாரு, ஜார்ஜோட டெட் பாடி அங்க இருந்திருக்கும் இல்லையா, இப்ப அது இல்ல. எட்டும் வந்து பாக்குறாரு. அவருக்கும் அதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சரி அவரு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அந்த கிரிமினலை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவன் கூட இறந்திருப்பானே, அவன் பாடியும் அங்க காணோம். அந்த பேட் மட்டும் அங்கேயே இருக்கும். ரத்த வெள்ளத்தோட இருந்த லூவோட டெட் பாடியும் காணோம். அந்த இடம் சுத்தமா இருக்கும். அந்த ஆக்ட்ரஸோட தலை, துணிமணிகள் இது எதுவுமே அங்க இருக்காது. அதுக்கப்புறம் கடைசியா ஆலிஸோட டெட் பாடி அதுவும் காணோம். இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும். நமக்கு எப்படியோ அதே மாதிரிதான் அந்த படத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. பாரிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் விட்டு கொடுத்துறேன், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, இது யாரு பண்ணாலும் சரி நான் விட்டு கொடுத்துறேன், எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, அடுத்த வாரம் எனக்கு 30 வயசு ஆக போகுது, அதனாலே நான் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு அவங்க கத்தும் போது நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாரு. லாரி வந்து கேக்குறான், உன்னோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக்கா? என்னோட பர்த்டேவும் நெக்ஸ்ட் வீக் தான், 10ஆம் தேதி வருது. எனக்கும் அதே தேதியில தான் வருது. எனக்கும் 10ஆம் தேதி தான் பிறந்த நாள். அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோவை காட்டும் போது ஆமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப லாரி உடனே என்ன பண்றான்னா, இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் அவன் செக் இன் பண்ணி ரூம் கொடுத்திருப்பான் இல்லையா, ஒவ்வொரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து வாங்கி வச்சிருப்பான். சோ அந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஜார்ஜ் இருப்பாரு, அவரோட பர்த்டே மே 10. அந்த ஆக்ட்ரஸ் கேரோலின் அவங்களும் மே 10, ஆலிஸ் மே 10, ஜின்னி, அதுக்கப்புறம் லூ மே 10, அப்புறம் லாரி அவனோடதும் மே 10. எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த சமயத்துல தான் ஒரு இடி வந்து விழுகும். அதனாலேயே கூரை பிச்சுக்கிட்டு கீழே விழுகும். வெளியில போயிட்டு இருந்தா அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இது எல்லாமே கட்டாகி கீழே தொங்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை கவனிக்க போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒண்ணு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா இவங்களோட ஒவ்வொரு ஊரும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். இது எல்லாத்தையுமே இவர் யோசிச்சு பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும்போது அப்பதான் இவர் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, நான் எப்ப படிக்கட்டு ஏறி மேல போனணும் அப்போ ஒருத்தரை பார்த்தேன், அவரை இன்னைக்கு நான் பார்க்கும்போது அவர் இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் அப்படியே போயிறது நல்லது. சோ ஆக்சுவலி இந்த டயலாக் ஞாபகம் இருக்கா, ஓபனிங் ஷாட்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்ல கேட்டிருப்போமே, அந்த ரெக்கார்டிங் தான் இது. அவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட யாரோ பேசுற மாதிரி தெரியும். இது யாரு, இந்த போயிட்ட நீ எங்க இருந்து படிச்ச, இப்ப நான் யாரு கூட பேசிட்டு இருக்க, உன்னை நான் என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு யாரோ கேட்கும் போது இவ அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுதா, அந்த ஹியரிங் நடக்குமே அந்த இடத்துல இருக்காரு. டாக்டர் மேலிக் தான் நம்ம ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. டாக்டர் நீங்களா? எட்வர்ட், என்ன டாக்டர் இங்க என்ன நடக்குது,
நான் திரும்ப பிளாக் அவுட் ஆயிட்டேனா? நீங்க பேனிக் ஆகாதீங்க. போன அப்பாயின்மெண்ட்டை நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எங்க போயிருந்தீங்க? சரி நான் சொல்றேன். நான் அந்த ஆக்ட்ரஸ கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருந்தேன். அப்ப நாங்க எல்லாருமே ஒரு மோட்டல்ல மாட்டிக்கிட்டோம். அங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மோட்டல்ல என்னாச்சு? கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடி இது எல்லாமே தானா மறைய ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த சமயத்துல தான் டாக்டர் மேலிக் ஒரு போட்டோவை அவர்கிட்ட காட்டுறாரு. அதாவது இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறக்காக. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவர் பேர் வந்து மால்கம் ரைவர்ஸ். இவர் மேல பெரிய கேஸ் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 6 பேரை கொலை பண்ணிருக்காரு. இதுதான் அதுக்கான போட்டோஸ் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டும் போது அதாவது என்னன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா அவரு தான் இல்ல, அவருக்குள்ள ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கு பேரு தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அந்த பிரச்சனை அவருக்கு இருக்கு. நம்ம ஹீரோவும் இதை கேட்கிறாரு. இதை கேட்டுட்டு சரி இதை எதுக்காக என்கிட்ட நீங்க சொல்றீங்க? ஏன்னா எட்வர்ட் நீங்க அவனோட பர்சனாலிட்டிஸ்ல ஒருத்தன் தான் நீங்க. என்னது என்ன சொல்றீங்க நீங்க? அப்பதான் டாக்டர் மேலிக் வந்து ஒரு கண்ணாடி எடுத்து கொடுக்கும் போது அவருமே எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அவரோட முகம் அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்ல, அதுக்கு மாறா மால்கம் ரிவர்ஸோட முகம் இருக்கு. சோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஒரு மாதிரி திக்க முக்காடிடுவாரு. அவருமே பாக்குறாரு ஜன்னலோட கண்ணாடியிலே இவரோட முகம் இல்ல. சோ ஒரிஜினலா சொல்லணும்னா எட்வர்டுங்கிறது நம்ம மால்கம் ரிவர்ஸோட ஒரு பர்சனாலிட்டி. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க எல்லாருமே யாரு? நான் ஏன் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன்? அந்த மோட்டல்ல இப்ப என்ன ஆச்சு? அங்க இருந்தவங்க எல்லாருமே நான் காப்பாத்தணும். எங்க பாருங்க மால்கம், அவங்க எல்லாருமே உங்களோட பர்சனாலிட்டியில ஒண்ணு. அவங்களோட எல்லாரோட பர்த் டேட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரோட நேம்ஸும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஜார்ஜ் இருக்காரு இல்லையா, அவரோட ஃபுல் நேம் வந்து ஜார்ஜ் யார்க். அதுக்கப்புறம் நம்ம பாரிஸ், அவளோட பேர்லயே அந்த ஸ்டேட் இருக்கும். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஒரு காப், நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ராம்பார்ட் டிவிஷன் ஆஃப் LAPD. 6 வருஷமா நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். மால்கம் இங்க பாருங்க, எனக்கு புரியுது இதை ஏத்துக்க முடியாதுதான். ஆனா நீங்க பார்த்து பேசின அந்த பாரிஸா இருக்கட்டும், ஜார்ஜா இருக்கட்டும், ஆலைஸா இருக்கட்டும், டிமோத்தியா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், ரோட்ஸா இருக்கட்டும், அப்புறம் நீங்க டிரைவ் பண்ணிட்டு வந்த அந்த ஆக்ட்ரஸ், அப்புறம் எட்வர்ட், இவங்க எல்லாருமே உங்களோட பர்சனாலிட்டி. நீங்க கிரியேட் பண்ண பர்சனாலிட்டிஸ் அவங்க எல்லாம். இவங்க எல்லாரையுமே நீங்க ஒன்னா சேர்த்திருக்கீங்க. அதுதான் இங்க நடக்குது. எட்வர்ட் நான் சொல்றத நல்லா கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க சந்திச்ச நபர்கள்ல ஒருத்தர் 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கொலைகளையும் பண்ணது அவருதான். அந்த கில்லர் மால்கம் ரிவர்ஸோட பாடியை டேக் ஓவர் பண்ணிருக்கான். இப்ப நீங்க பண்ண மாதிரி இன்னும் 19 மணி நேரத்துல உங்களை தூக்குல போட போறாங்க. அதுக்குள்ள அந்த கில்லர் மால்கம் ரிவர்ஸோட பாடியை மொத்தமா விட்டு போனதை நான் கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இதுவும் அங்க இருக்காருல அந்த மனுஷன், அவரு இந்த கேஸுக்கு ஒரு திருப்பத்தை கொடுப்பாரு. எட்வர்ட் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. எட்வர்ட் அந்த கில்லரை நீங்க சர்வைவ் ஆக விடாதீங்க, அவனை கொன்றுங்க. அப்பதான் உங்களால எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோ சுயநனவுக்கே வராரு. பார்த்தா அவரு அந்த மோட்டலை விட்டு தள்ளி இருப்பாரு. சோ அதாவது இப்ப புரியுதா? மால்கம் ரிவர்ஸோட பர்சனாலிட்டிஸ்ல ஒவ்வொருத்தங்க தான் இவங்க எல்லாருமே. மிஞ்சி இருக்கிறவங்க இவங்கல்ல ஒரே ஒருத்தன் தான் அந்த உண்மையான கில்லர். அவன் தான் மால்கம் ரிவர்ஸோட பாடியை டேக் ஓவர் பண்ணி நிஜ வாழ்க்கையில அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. அவங்க இங்க லைட் போயிருக்கும் இல்லையா, அதனால ஃபியூஸ் பாக்ஸை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு ஃபிளாஷ் லைட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரிஸ் என்ன பண்ணுவான்னா அந்த போலீஸ் கார் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஃபிளாஷ் லைட் இருக்கான்னு தேட போறா. சோ அந்த மாதிரி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றா அந்த கார்ல சாவி போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல சாவியை காணோம். அதுக்கு பதிலா அந்த வயர்ஸ் எல்லாம் பிஞ்சு கிடக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய டாக்குமெண்ட்ஸுமே இருக்கும். அது எல்லாத்தையுமே அவன் எடுத்து பாக்குறா. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இந்த ரோட்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஆபீசரே கிடையாது, அவன் ஒரு கிரிமினல். இவனும் இன்னொருத்தனும் தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பானுங்க. அண்ட் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இவங்க எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு. பிரிசன் டிரான்ஸ்ஃபர் அப்போ இவங்க 2 பேர்த்த தான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு கார்ல. அந்த சமயத்துல பின்னாடி ஒரு கீரலை போட்டு அதுல கத்திய வச்சு அவன் எட்டி உதைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா வண்டியை ஓட்டிட்டு போற அந்த ஆபீசரோட முதுகுலயே அது சொருவிடும். இதனால அவர் அந்த இடத்துல இறந்து போக அந்த போலீஸ் ஆபீசரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே இவன் எடுத்து போட்டுட்டு அந்த டெட் பாடியை டிக்கில போட்டு லாக் பண்ணிருப்பான். எங்க பாரிஸ் டிக்கியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த போலீஸ் ஆபீசரோட டெட் பாடி இருக்கு. சோ இதை பார்த்த உடனே இவ யார்கிட்ட சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால லாரியை வந்து கூப்பிடுவா சத்தமே இல்லாம. ஆனா இவ கூப்பிடுறது ரோட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். சரி லாரி தான் இல்ல எட்கிட்டையாச்சும் இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு எட்டு தேடினா நம்ம எட்டையே காணோம். இவளோ லாரி எட்டு அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ரோட்ஸ் வந்துருவான். நம்ம ஹீரோயின் கையில ஒரு ட்ரக்கோட சாவி இருக்கும். அந்த சாவி எங்க, அதை குடு அப்படின்னு வந்து கேட்கும்போது பின்னாடி இருந்து வந்த நம்ம லாரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷரா அவனோட தலையிலேயே அடிச்சு அவனை மயக்கப்படுத்துறான். லாரி எட்கிட்ட தான் அந்த கீஸ் வந்து இருக்கு. இல்ல என்கிட்ட ஸ்பேர் கீஸ் இருக்கு, ஆனா அந்த எட் எங்க எனக்கு தெரியாது, இந்த சாவி எப்படி, நீ என்ன பண்ண போற, நான் அந்த கன்னை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கன்னை எடுக்கும் போது அப்பதான் தெரிய வருது ரோட்ஸ் மயங்கவே இல்ல. அந்த கன்னை எடுத்து லாரியோட காலையே ஷூட் பண்றான். அது மட்டும் இல்லாம அவனோட நெஞ்சிலே ஷூட் பண்ணி அவனை அந்த இடத்துல கொன்னதுக்கு அப்புறமா பாரிஸா அவன் ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். சோ உடனே அவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து தப்பிப்பா. சோ இந்த மாதிரி அவ தப்பிச்சு ஓடி வரும்போது அப்பதான் எட்ட வந்து இவ பாக்குறா. எட் இங்க பாருங்க, நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவளை புடிச்சு நிறுத்தி இங்கேயே இரு, அமைதியா இரு, எல்லாமே சரியாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ரோட்ஸ் பாரிஸை தேடி வரும்போது அப்பதான் அவரு எட்ட பாக்குறாரு. எட் அந்த ட்ரக்கோட சாவியை குடு. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடி வரும்போது அங்கே இரு, நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு கன்னை காட்டும் போது நம்ம ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அவனும் ஷூட் பண்ணுவான். ரெண்டு பேரோட நெஞ்சிலையும் புல்லட் இறங்கும். இங்க பாரிஸ் கதர்றா. ஆனா ராட் ஷூட் பண்ணும்போது அவனோட துப்பாக்கியில புல்லட்ஸ் தீந்துரும். இதுதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோ எதை பத்தியுமே யோசிக்காம மொத்த புல்லட்டையும் அவனோட நெஞ்சிலேயே இறக்குறாரு. சோ ஆக்சுவலி ஏன்னா டாக்டர் மேலிக் சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த உண்மையான கில்லர் இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்கான்னு, அது இவனா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணி கொல்றாரு. இவன் இறந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் நகர முடியாம அந்த இடத்துல கீழே விழுகிறாரு. பாரிஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவரால் சுத்தமா முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவாரு. நீ எங்க போன எட், நீ என்ன பார்த்த? நான் உன்னதான் பார்த்தேன் பாரிஸ். உன்ன அந்த ஆரஞ்சு தோட்டத்துல பார்த்தேன். ஏன்னா உனக்கு ஆரஞ்சு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இறந்து போறாரு. சோ இத பார்த்த உடனே பாரிஸ் பயங்கரமா அழுகும் போது இங்க மால்கம் ரிவர்ஸ் அவரு வந்து பாரிஸா அழுகிறாரு. சோ ஆக்சுவலி மால்கம் ரிவர்ஸோட பர்சனாலிட்டியில ஒண்ணுதானே பாரிஸ், அது மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த மாதிரி இவர் பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணி பேசுறத எல்லாருமே கவனிக்கிறாங்க. அவங்க ரியாக்ஷனை பாருங்களேன். சோ இப்ப அதே சமயம் இந்த மோட்டலை காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில மழை விட்டதும் வண்டி எடுத்துட்டு பாரிஸ் அங்கிருந்து கிளம்புறா. சோ இது எல்லாத்தையுமே மால்கம் ரிவர்ஸ் வந்து நினைச்சு பாக்குறாரு. சோ இப்பதான் காட்டுறாங்க விடிய விடிய இந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். டாக்டர் மேலிக் என்ன சொல்றாருன்னா இவரோட பாடி அந்த குற்றத்தை பண்ணிருக்கு, ஆனா இவரோட மைண்ட் இல்ல. சோ மால்கம் ரிவர்ஸ் இத பண்ணாம அவரோட பர்சனாலிட்டியில ஒண்ணுதான் இத பண்ணிருக்கு. சோ அதனால ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பாருன்னா மால்கம் ரிவர்ஸ் மேல எந்த ஒரு குற்றமும் இல்ல. அவருக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக ஸ்டேட் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மேலிக் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். சோ இப்ப அதே சமயம் இங்க நம்ம பாரிஸ காட்டுறாங்க. அவளோட வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. சுத்தியும் ஆரஞ்சு தோட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா சில விதைகளை விதைக்கிறதுக்காக மண்ணை தோண்டும் போது அப்பதான் அவளுக்கு ஒண்ணு வித்தியாசமா தெரியுது. என்னன்னு பார்த்தா அது ரூம் நம்பர் 1ஓட சாவி. இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, வாயெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்பதான் பாக்குறா பக்கத்துல யாரோ ஒருத்தன் கோடாரி எடுத்துட்டு நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அது டிமோத்தி. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா இப்பதான் கதையில பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். உண்மையான அந்த கொலகாரன் ராட்ஸ் கிடையாது, அது டிமோத்தி. இப்பதான் நமக்கு ஒன்னொன்னா காட்டுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் மலையில போகும்போது இவன் தான் என்ன பண்ணிருக்கானா கத்தி எடுத்துட்டு வந்து அவங்கள கொலை பண்ணிருக்கான். லாரி வண்டி எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து தப்பிக்கும் போது டிமோத்தி தான் ஜார்ஜ தள்ளி விட்டுருப்பான். லூவ கத்தி வச்சு கொன்னதும் இவன் தான். ஆலிஸ்க்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினதும் இவன் தான். அந்த ஆக்சிடென்ட்ல சாகாதனால ரூம்ல இருக்கும்போது அவங்கள கொலை பண்ணதும் இவன் தான். அந்த கிரிமினலை கொன்னதும் இவன் தான். ஜின்னிய கார்ல பாம்பு வச்சு வெடிக்க வச்சதும் இவன் தான். சோ இப்ப மால்கம் வந்து சொல்றாரு டிமோத்தி வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் மேலிக்கு ஒண்ணுமே புரியல. சோ அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன பேரிகார்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஓபன் பண்றாரு. யாருக்குமே மறுவாழ்வே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லி அந்த இடத்துல பாரிஸ கொலை பண்றதும் அவன் தான். இந்த இடத்துல மேலிக்க கொலை பண்றதும் இவன் தான். அந்த வண்டியில இருக்கிற ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. அந்த வண்டியும் அங்க போய் நின்றும். சோ இப்பதான் அந்த சின்ன பையன் டிமோத்தி இருப்பான் இல்லையா, அவனோட வாய்ஸ் கேக்குது நமக்கு. நான் படிக்கட்டுக்கு மேல போகும்போது அங்க ஒருத்தரை பார்த்தேன். இன்னைக்கு நான் பார்க்கும்போது அவர் அங்க இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். சோ இந்த மாதிரி கேட்கறதோட இந்த படம் வந்து இங்கே முடிவடையுது. சோ எப்படி இருந்தது? கொஞ்சம் வித்தியாசமாவும் பயங்கரமான ட்விஸ்டும் இருக்கிறதுனால தான் இந்த படத்தை உங்களுக்காக நான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.